அக்கினி சூளையில் கடவுளின் அற்புதம். ஒருமுறை நேபுகாத்நெச்சார் என்ற ராஜா ஒரு பெரிய தங்கச் சிலையை உருவாக்கி, நீங்கள் இசையை கேட்கும்போது அனைவரும் இந்த சிலையை வணங்குங்கள், இல்லையெனில் நீங்கள் மிகவும் சூடான நெருப்பில் எரியப்படுவீர்கள் என்று கட்டளையிட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நெகோ ஆகிய 3 இளைஞர்கள் உண்மையான கடவுளை மட்டுமே வணங்குவார்கள் என்பதால் அதை மறுத்துவிட்டனர். எங்கள் கடவுள் நம்மை காப்பாற்ற முடியும், ஆனால் அவர் அவ்வாறு செய்யாவிட்டாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று ராஜாவிடம் சொன்னார்கள். ராஜா மிகவும் கோபமடைந்து, அவர்களை நெருப்புச் சூளையில் எரியுங்கள் என்றார். ராஜா சூளையை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கினார். நெருப்பு மிகவும் சூடாக இருந்தது. அது நண்பர்களை உள்ளே தள்ளிய வீரர்களை எரித்தது. ஆனால் நெருப்புக்குள் ஆச்சரியமான ஒன்று நடந்தது. ராஜா பார்த்தபோது 4 பேர் பாதுகாப்பாக நடப்பதைக் கண்டார். 3 பேர் அல்லவா நாம் நெருப்புக்குள் எறிந்தோம், 4வது யார் அங்கு இருப்பது என்று ராஜா குழப்பம் அடைந்தார். தேவன் தமது தூதரை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார். சிறிது நேரம் கழித்து நண்பர்கள் நெருப்பிலிருந்து வெளியே வந்தனர். அவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. அவர்களின் ஆடைகள் கூட புகை வாசனை இல்லை. ராஜா ஆச்சரியப்பட்டார். ராஜா அவர்களுடைய கடவுள் வல்லமையுள்ளவர் என்று கூறி அவர்களை காப்பாற்றிய கடவுளை புகழ்ந்து, வேறு எந்த கடவுளும் அவரைப் போல காப்பாற்ற முடியாது என்று அறிவித்தார். தேவன் வல்லமையுள்ளவர். அவரை நம்புபவர்களை கடினமான சூழ்நிலைகளிலும் கூட அவர் பாதுகாக்க முடியும். ஜேசு எப்போதும் நம்முடன் இருக்கிறார். குறிப்பாக நாம் சவால்கள் அல்லது பயங்களை எதிர்கொள்ளும்போது அவர் நமக்கு உதவி செய்வார்.